ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர்ல ஈரானுக்கு முதல் கட்டமா எந்த மாதிரியான இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு? ஆக்சுவலாக 2 தரப்புமே இழப்பு என்ற அடிப்படையில் யாருக்கு இழப்பு அதிகம், யார் இழப்பு குறைவு என்பதை விட இந்த போரை நிறுத்துங்க, இதுதான் நம்முடைய குரலாக இருக்குது. நிச்சயமாக ஈரானுக்கு தான் அதிக இழப்பு வரப்போகிறது. ஏன், வல்லாதிக்க அமெரிக்காவும் யூத ஜியோனிச வெறி இஸ்ரேலும் கைகோர்த்து விட்டால் அங்கே அந்த இராணுவத்தை, அந்த டெக்னாலஜியை மிஞ்சுவதற்கு யாரும் அங்கே இல்லை. அப்படிதான் நிலைமை இருக்கிறது. ஈரானுக்கு அமெரிக்கா போன்ற இன்னொரு வல்லாதிக்கம், உதாரணமாக ஒரு சீனாவோ ரஷ்யாவோ அல்லது ஒரு வடகொரியாவோ நேரடியாக மிலிட்ரி லெவலில் இராணுவ தடபாங்களை அழித்து அது ஒரு போரை முழு கட்டமாக நகர்த்தினா மட்டும்தான் அமெரிக்காவை என்ன செய்ய முடியும், ஒரு தாக்கு பிடிக்க வேண்டும் என்கிறத யதார்த்த நிலை. ஆனால் அப்படிப்பட்ட எந்த விஷயமும் தெரியலை. கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஈரான் தன்னுடைய சுய தயாரிப்பில் இருக்கக்கூடிய சிஜில் போன்ற ஹைப்பர்சானிக் ஏவுகணையை வைத்து தான் தற்காத்து கொண்டார்கள். முதல்ல ஈரானை அடிப்பதற்கு, இது போன்ற போரை தொடருவதற்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அனுமதி கொடுத்தது யார்? எந்த அடிப்படைக்கு ஒரு நாட்டை உள்ளே புகுந்து தாக்குதல் தொடுக்கிறீங்க? ஈரான் என்பது ஒரு சாவரைன் ஸ்டேட்டா இல்லையா? ஒரு இறையாண்மை கொண்ட தேசமா இல்லையா? என்ன தப்பு செஞ்சாங்க ஈரான் உங்களுக்கு? தொடர்ச்சியாக கடந்த முறை என்ன பண்ணாங்க, உள்ளே புகுந்து இந்த இஸ்ரேலுடைய இராணுவம் மொசாத்தும் என்ன பண்ணாங்க, ஈரானுடைய டாப் சயின்டிஸ்ட் 6 பேரை கொன்று குவித்தார்கள். அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் போர் நடந்தது. போருங்கிற பேரால் இஸ்மாயில் ஹனியா போன்ற ஹமாஸ் உடைய தலைவர்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள் ஈரானை வைத்து கொண்டு. ஈரானில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ராஹிம் ரைசி போன்ற சர்வதேச நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்களை கொன்றார்கள். இதெல்லாம் செஞ்சது யார்? அமெரிக்காவுடைய ஆசையோடு இஸ்ரேலுடைய மொசாத்து, இஸ்ரேலுடைய இராணுவம் அத்துமீறி ஈரானுக்குள் நுழைந்து என்ன பண்ணாங்க, கொன்றார்கள். இப்போ அதே வேலையை பண்ணியிருக்காங்க. இழப்பை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பு. போர்னு சொல்லி இவங்க அமெரிக்க இராணுவம், இஸ்ரேல் இராணுவம் 200க்கு மேற்பட்ட அந்த விமானங்களை கொண்டு சென்று அடித்திருக்கிறார்கள். ஒரு ஃபஸ்ட் அவர்லேயே ஒரு ஸ்கூலில் கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க, குண்டத்துக்கு போட்டிருக்காங்க, ஏவுகணையை தாக்கியிருக்கிறாங்க. அந்த ஸ்கூலு பார்த்தீங்கன்னா 40 குழந்தைகள் ஸ்பாட்டில் அவுட்டுங்க. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் அனுமதி. இப்போ இந்த தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகிறது. இப்போ உள்ள கரண்ட் நியூஸ் 85 குழந்தைகள், பள்ளி குழந்தைகளை, ப்ரீ கேஜி, எல்கேஜி, இந்த மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள். கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்குள்ள தப்ரீஸ், உர்மியா, தெஹரான், ஈரானுடைய தலைநகர் தெஹரான், ஜன்ஜான், கராஸ், தமாவந்த், காம், கெர்மனஸ், இலாம், இந்த மாதிரி இஸ்ஃபஹான், ஷியாரஜ், பஷாயர், மினாப், இதில் நிறைய நியூக்ளியர் சைட்ஸ். கிட்டத்தட்ட நான் இப்போ சொன்ன இடத்துல முக்கியமாக 4-5 சைட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய சைட், அதையும் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஈரான் என்ன செய்யுது, பதிலுக்கு தாக்குது. எங்கே தாக்குது? ஜோர்டான், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, இஸ்ரேல், இதில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸை தாக்கியிருக்காங்க. சவுதி அரேபியா ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் தாக்கியிருக்கிறாங்க. அபுதாபியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ், அமெரிக்க இராணுவ தலைமையத்தை தாக்கியிருக்கிறாங்க. அதாவது இராணுவ பேஸை தாக்கியிருக்கிறாங்க. இப்போ பரஸ்பரம் ஈரானை பொறுத்தவரையில் ஜோர்டானை அடித்த மாதிரி, சிரியாவை அடித்து துவஞ்சம் பண்ண மாதிரி, லெபனானை அடித்து துவஞ்சம் பண்ண மாதிரி ஈரானை டச் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஈரான் ஹைப்பர்சானிக் அது போன்ற மிசைலை அதிநவீன ஏவுகணைகளை வைத்து கொண்ட ஒரு நாடு, வைத்திருக்கக்கூடிய நாடு. இன்னும் சொல்ல போனால் ரஷ்யாவோடும் சைனாவோடும் வடகொரியாவோடும் நல்ல ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நீங்கள் ஈஸியாக போய் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கை சுட்டுச்சு, இப்போ சுற்றி வர நிறுத்தி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட இடங்களில் ஈரானை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்க இராணுவத்தை டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக நீங்கள் அடித்தான்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். திருப்பி இப்போ ஈரான் அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஹர்மூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜலசந்தியை மூடி விட்டார்கள் ஈரான். அங்கே அந்த ஜலசந்தியை கைப்பற்றி அங்கே வரக்கூடிய அனைத்து எண்ணெய் ஆயில் கப்பலையும் நிறுத்திட்டாங்க. அந்த ஹர்மூஸ் அந்த கேனல் தான் ஒட்டுமொத்த உலகத்திலையும் வரக்கூடிய குரூட் ஆயில் சப்ளை, அந்த குரூட் ஆயில் இருக்கு இல்லையா, அதோடைய கப்பல்கள் வரக்கூடிய போக்குவரத்தில் 20% கப்பல்கள் அங்கே தான் வரணும். இப்போ என்ன பண்ணியாச்சு, அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, யாருக்கு துக்கமோ இல்லையோ, நம்ம நாட்டு பாஜகவுடைய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, மோடி சர்க்கார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன், எப்போமெல்லாம் குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் மேலே ஏறுதோ ரேட்டு, உடனடியாக என்ன செய்வாங்க, பெட்ரோல் சரமாக ஏற்றுவாங்க. பேரலுக்கு கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் பேரலுக்கு $30 இருந்தாலும் இங்கே $100 தான்.
நம்மளுடைய பெட்ரோல் ரேட்டு ஒரு லிட்டருக்கு 100 ரூபா, 50 ரூபா இருந்தாலும் 100 ரூபா தான், 10 ரூபா தான் 100 ரூபா தான், அங்கே குறைக்க மாட்டோம் அப்படின்ட்டு பெட்ரோலுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஈரான் இஸ்ரேல் போரை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஹர்மூஸ் ஜலசந்தியுடைய அந்த மூடலை பயன்படுத்தி இங்கே வந்து பெட்ரோல் விலை நம்ம நாட்டில் 200 ரூபா கூட என்ன செய்யலாம், போகலாம். அதுக்கு தானே என்னவோ 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வந்தார் மோடி வந்து இறங்கினாரு, போர் அங்கே ஆரம்பிச்சுட்டு. ஆக இந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கிறது. ஈரானுடைய பக்கம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்கள் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது, சிவிலியன்ஸ் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க, 1000 தாண்டி விட்டது என்று சில அறிக்கைகள் சொல்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இராணுவ பேஸ் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய தாக்குதலால் பார்த்தீங்கன்னா அரபு தீபகற்பத்தில் சவுதி அரேபியா, ஜோர்டான், அந்த குவைத்து, பஹ்ரைன், கத்தார், UAE இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அதோடைய பாதிப்பு.